வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் ஜோதிடர் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர் உங்களிடத்தில் யூடியூப் சேனலில் நன்றாக வாசிக்கிறேன், கேளுங்கள். சென்ற மாதம் மார்ச் மாதம் 10ஆம் தேதி யூடியூப் சேனலில் நான் நன்றாக தெளிவாக உங்களிடத்தில் சொல்லியிருந்தேன். அது சில வாசகர்களுக்கு தெளிவாக தெரியவில்லை என்று நிறைய பேர் என்னிடத்தில் ஃபோன் பண்ணி சொன்னார்கள். இப்பொழுது தெளிவாக சொல்கிறேன், கேளுங்கள். இன்று அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. அக்னி நமக்கு நன்றாக ஒன்றும் பாதிப்பு வராது. அக்னிக்கு தெரியாத அளவுக்கு நன்றாக மழை பெய்யும் என்று அன்று நன்றாகவே சொல்லியிருந்தேன். அதே போல் இன்று உங்களுக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாயிருந்தால் மழை நன்றாக 4 இடத்தில் பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையமும் சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி இப்போ சில இடங்களில் மழை பெய்து கொண்டு இருக்கிறது. அதே போல் தங்க விலையும் இறங்கும் என்று சொல்லியிருந்தேன். போன மாதத்தில் தங்கம் 80 ரூபாய்க்கு 79 ரூபாய் கிட்ட இருந்தது. இப்படி 70 ரூபாய் நிதானத்தில் அது 60 ரூபாய் கீழே இறங்கும் என்று சொல்கிறது. அதுவும் சில காலங்கள் கழித்து அதுவும் இறங்கும். சோழியினுடைய உத்தரவாதப்படி நன்றாக பலனை அறிந்து நீங்கள் ஆறுமுகமாகிய என்னை சோழி பார்ப்பதற்கு நீங்கள் அழைத்து கீழே நம்பர் கொடுத்திருக்கிறேன். அனைத்து கிரகங்களுக்கும் குருபலன் என்று பலன் சொல்லப்படும். குரு பயிற்சி அன்று ஒவ்வொரு ராசிக்கும் மேச ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி 3 ராசிக்கு ஒரு நாளைக்கு நன்றாக குரு பயிற்சி பலன் சொல்லப்படும். நீங்கள் அன்று நன்றாக கேளுங்கள். குரு பயிற்சி விரிவான விளக்கத்தை தர இந்த சோழி பிரசனத்தின் மூலம் நீங்கள் நன்றாக அறிந்து கொள்வீர்கள். என்னுடைய சோழி பிரசனத்தைப்படி கண்டிப்பாக உங்களுக்கு 100க்கு 100 பலன் கிடைக்கும். நீங்கள் சொல்வதை கேளுங்கள். சோழி பிரசனத்தை ஒரு முறை பாருங்கள். சோழி சில பேர்த்துக்கு என்னவென்று தெரியவில்லை என்று கேட்கிறார்கள். சோழி என்பது அந்த காலத்து முன்னோர்கள் 500 ஆண்டுகள் 600 ஆண்டுகள் சோழி மூலியமாக தான் ஜோதிடத்தை அறிந்தார்கள். சோழி அவ்வளவு நன்றாக சோழி பலன் சொல்லும். சோழி சொல்வது பெருசல்ல, சோழி பார்ப்பது தான் முக்கியம். சோழி பார்ப்பவர்களும் முக்கியம், சோழி பார்க்க வருவர்களும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இது மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை, எலுமிச்சம்பழம் கொடுப்பதும் இல்லை, இந்தரம் கட்டுவதும் இல்லை, கயிறு கட்டுவதும் இல்லை. சோழி என்பது அவள் ஐதீகம். மகாரிஷி அகத்தியர் வழியில் மகாரிஷியில் வழங்கிய சோழி பிரசன்னம். இதை நன்றாக பாருங்கள், பலனை அறியுங்கள். கீழே உங்களுக்கு என்னுடைய மொபைல் நம்பரை அனுப்பி வைத்துள்ளேன். அதை நன்றாக பாருங்கள். அதில் உங்களுக்கு அனைத்து விவரங்களும் தெரியும். சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் தயவு செய்து. அப்பொழுதுதான் ஒரு 100-200 படம் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். அதில் தெளிவான வெளிவான விளக்கங்கள் கேளுங்கள். சும்மா இருக்கும் பொழுது சினிமாவை பார்ப்பதை விட பொழுதுபோக்கு பார்ப்பது ஜோதிடத்தை பாருங்கள். நம்பிக்கை உள்ளவர்கள் பாருங்கள். எல்லாரும் பார்க்கணுங்கிறது அவங்க விருப்பம். சாமி பக்தி உள்ளவர்கள், ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவர்கள், இவர் என்ன சொல்லுகிறார், இந்த என்ன செய்து கொண்டிருக்கிறார், இவர் என்ன சொல்லுகிறார் என்று விளக்கமாக பொறுமையாக கேளுங்கள். இந்த சோழி பிரசனம் அவ்வளவு நன்றாக இருக்கும். பார்த்து தெளிந்து நன்றாக செய்யுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.